நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுதந்திர கவிதை. அண்ணல் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம், நேருவின் நேர்மையால் கிடைத்த சுதந்திரம், கொடிகாத்த குமரனின் கொந்தளிப்பால் கிடைத்த சுதந்திரம், கட்ட பொம்மனின் கம்பீரத்தில் கிடைத்த சுதந்திரம், வேலு நாச்சியாரின் வேட்கையால் கிடைத்த சுதந்திரம், வஉசியின் பலியால் கிடைத்த சுதந்திரம், இந்திரா காந்தியின் இரும்பு இதயத்திற்கு கிடைத்த சுதந்திரம், படேலின் படைப்பால் கிடைத்த சுதந்திரம், பாரதியின் படைப்புகளால் கிடைத்த சுதந்திரம், காமராஜரின் கண்ணியத்தால் கிடைத்த சுதந்திரமாக இத்தனை தியாகங்களின் தியாகத்தால் கிடைத்த சுதந்திரம். எத்தனை எத்தனை தடியடிகள், என் இடங்க கசையடிகள், இப்படிதான் கழிந்தன பல நொடிகள். நம் தேச தலைவர்களுக்கு இனத்தால் மொழியால் நிறத்தால் வேறுபட்டாலும் இந்தியர்களாய் ஒன்றுபட்டு நம் முன்னோர்கள் வாங்கி தந்த சுதந்திரத்தை பேணி காப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சொல்ல வந்த தலைப்பு சுதந்திர தினம் கவிதை. ஓராண்டு இல்லை தம்பி 100 ஆண்டு பிரிட்டிஷ் தம்பை ஆட்டி வைத்ததே அன்று, ஒற்றுமை குலைந்தது, கலாச்சாரம் அகன்றது, இது நினைத்தாலே மனம் குமுறுது என்று சுதந்திரம் சென்ற தீபன் மேந்தி நடை போட்டாரே மகாத்மா காந்தி. துப்பாக்கி மணியில் போர் புரிய பாசு முனைந்தரை உலகறிய திலகர் ஒரு பக்கம் கூக்குரலிட்டார், சந்திரசேகர் ஆசாத் உயிரிட்டார், சர்தார் பட்டேல் போர்க்கொடியை ஏந்தினார், லால் பகதூர் பிரிட்டிஷை சாடினார், கவிஞர்கள் மயில் சுதந்திர வெறி, மகாகவி பாரதன் இதில் மிகவும் குறி, எவ்வளவு மனிதர்கள் குடும்பத்தை மறந்து உயிரியும் தியாகம் செய்ய துணிந்து விண்ணை பிளந்த சுதந்திர முழுக்கம் தொடர்ந்தது ஒத்துழையாமை இயக்கம். பல தேச தலைவர்களின் ராஜதந்திரம் இவற்றால் கிட்டியது இந்திய சுதந்திரம். ஓராண்டு இல்லை தம்பி 100 ஆண்டு பிரிட்டிஷ் தம்பை ஆட்டி வைத்ததே அன்று, ஒற்றுமை குலைந்தது, கலாச்சாரம் அகன்றது, இது நினைத்தாலே மனம் குமுறுது என்று சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என் முத்தான முதற்கண் காலை வணக்கங்கள் மற்றும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த தியாகிகளில் ஒருவரான பாரதியாரை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம். எமக்கு தொழில் கவிதை இமை பொழுதும் சேராதிருத்தல் நாட்டு குறைத்தல் என்ற பாரதியின் சமூக பார்வை விசாலமானது. ஊரு குறைத்தல் யோகம் என்ற உயர் சிந்தனைக்குரியவன் பாரதி. பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும் என்று எழுதி குவித்தான் பாரதி. நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு அல்லவா, நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கின புழுதியில் எறிவதுண்டோ, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்று மண் பயனுற வேண்டும், மாநிலம் பயனுற வேண்டும், மக்கள் பயனுற வேண்டும் என்று உள்ளார உணர்ந்தவன் பாரதியார். மண் விடுதலையும் பெண் விடுதலையும் பாட வந்த பாரதி சமூக விடுதலையும் இணைத்து கொண்டான். சமூக பார்வையிலேயும் பன்முக கோணங்களில் தன் பார்வையை செலுத்தியவன் பாரதி. ஒரு மனிதனுக்கு தேசப்பற்றும் மொழி பற்றும் மிக மிக அவசியமாகும். மற்ற எல்லா மேன்மைக்கும் இதுவே அடிப்படையாக அமைகிறது. பாரதி மொழியை விழியாக போற்றியவன். மொழியின் மேன்மையை மக்களுக்கு உணர்த்தி சமூகம் மேம்பட என்றும் உள்ள தென் தமிழை, சீரிழமை மாறா தமிழை, தித்திக்கும் முத்தமிழை, வண்டமிழை வாயார பாடிய பாரதி தேமதுர தமிழோசை உலகம் முழுவதும் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்றான். இதனைத் தொடர்ந்து பாமரராய் விலங்கலாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பான்மை கெட்டு நாமவது தமிழர் என கொட்டிங்கு வாழ்ந்திருத்தல் நன்றோ சொல்லீர் என்று சினைந்து வினா எழுப்புகிறார் பாரதி. பாரதி தன் தாய் நாட்டின் மீது வைத்திருந்த பற்று போற்றி புகழ்த்தக்கதாகும். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினிதும் நனி சிறந்தன என்று கூறும் இடத்து பாரதி தன் தாய் நாட்டின் சிறப்பை எவ்வாறு உணர்த்துகிறார் என்பதை நாம் அறியலாம். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புலவர் இந்நினைவை கற்றாதீர், என்றும் மண்ணும் இமய மலையங்கள் மலையே, இதுபோல் மாநிலம் இது பிரிதில்லையே என்று தன் தாய் திருநாட்டை நேசித்து பூசிக்கிறார். எத்தனை உண்டோ புவி மீது அவை யாவும் படைத்த தமிழ்நாடு என்று போற்றுகிறார். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகை கம்மன் பிறந்த தமிழ்நாடு, நல பல்வீரமாயின் சாத்திரத்தின் மனம் பாரங்கம் வீசும் தமிழ்நாடு என்று பாரதி கூறும் இடத்து தான் பிறந்த தமிழ்நாட்டின் சிறப்பை அடித்தளமாக்கி அதன் மூலம் தேசிய உணர்வை வெளிப்படுத்தும் பாங்கு போற்றி புகழ்த்தக்கதாகும். பாரதி பெண் விடுதலையை மிகவும் வலியுறுத்தியவன். ஒரு பெண்ணுக்கு விடுதலை இல்லை என்றால் பெண் இந்த மண்ணுக்கு எழுச்சி இல்லை என்று கூறியவன். ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணு நற்குடி பெண்ணின் குணங்களாம். ஞானம் வேண்டும், நல்லறம் வேண்டும், வீரம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும், இவையே நற்குடி பெண்ணின் குணங்கள் என்று கருதும் பாரதி நாதமும் அச்சமும் நாய்க்கட்கு வேண்டும் என்று போற்றுகிறார். இதிலிருந்து பெண்ணானவள் அச்சப்பட்டு நாணப்பட்டு அடிமைப்பட்டு கிடப்பவள் அல்ல. நேர்கொண்ட நன்னடை, நேர்கொண்ட பார்வை, புவியில் யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த ஞான செருக்குடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் பாரதி. இதனைத் தொடர்ந்து பஞ்சு உடையும்
பஞ்சு உழையும் பண்ணி மலைகள் என வீதி குவிப்போம் என்று பொருளாதார கவியுகம் வகுக்கும் பாரதி புதுயுகம் படைக்க கவியுகம் தந்த கர்ம யோகியாவான். இவ்வாறு பாரதி நாட்டையும் மொழியையும் செம்மைப்படுத்த எழுதிய கவிதைகள் ஏராளம். அதில் அவன் சொல்லும் கருத்துகள் அதிகம். பாரதியை போற்றுவோம். நன்றி.